ஹே மச்சான். மச்சான் மச்சான் என்னடா? நான் தான் மச்சான் ஃப்ரெண்டு ரமேஷ். தெரியுது. அடிச்சி அந்த தெரியுதுல. அப்படியே மச்சான் நான் கூடும்போது திரும்பியே பார்க்கல. பார்க்கலடா. பார்க்கலையா? நான் வந்தது உட்காந்து நின்னது நீ பார்த்த, நீ பார்த்ததை நான் பார்த்தேன். என்ன பொய் சொல்றியா? எப்படா? ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன், சரியா கவனிக்கல. என்னாச்சு? இதை காத்துக்கிறது அடிச்சிருச்சா என்ன? அப்படி அடிச்சிடலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? அப்புறம் என்னடா சொல்கிறா? டே சொல்கிறா? டே நான் கிருத்திக் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். என்ன? ஆமாடா, பண்ணிட்டேன். என்ன தைரியம் இருந்தால் அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஏன் சட்டையிலே கை வைப்ப? வச்சது நான் இல்லை, நீ. சாரி. அவன் என்ன சொன்னான்? ராம், நான் கிளம்புறேன், வரையா? நீ போ கிருத்தி, நான் லேட் ஆகும். கீர்த்தி, ஆ வீட்டுக்கு வச்சு பேசணும். ஆமாம், ஸ்கூலில் காலேஜில் யாராவது ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்களா? ஏன் கேட்குறேன்? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். பண்ணியிருக்காங்க, பண்ணி அடியும் வாங்கியிருக்காங்க. ஓ, ஓகே. அம்மா, என்னை பற்றி என்ன நினைக்கிற? உங்களை பற்றி நல்ல பையன், ஸ்மார்ட், ஓகே. பொண்ணுங்க கிட்ட பேசவே தெரியாது, இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. சரி சரி சரி, இதெல்லாம் ஏன் கேட்குறீங்க? இல்லை, நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா, ஐ மீன் லவ் பண்ணுறேன்னு சொன்னா என்னாச்சு? கிருத்தி கிருத்தி, என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ வந்து இந்த 2 வாரத்துலேயே பேசினது பழகினது எல்லாமே பிடிச்சிருக்கு. நான் ஆஃபீஸ் வந்து 2 வாரம் தான் ஆச்சு. நான் பேசினது பழகினதெல்லாம் வச்சு எப்படி உங்களுக்கு லவ் வரும்? தெரியல கிருத்தி, எனக்கு உங்ககிட்ட கிடைக்கிற கம்ஃபர்ட் பிடிச்சிருக்கு, புதுசாகவும் இருக்குது. ராம், நான் உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன். நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் கூட தான் அந்த கம்ஃபர்ட் கிடைக்கும். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதை பற்றி எதுவும் பேசாதீங்க. டேய், நானே இப்படி சொல்கிறேன்னு செம்ம கடுப்பு இருக்கேன். நீ சிரிச்சா வெறுப்பேத்தாத. அதில் மச்சான் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்வேதா ஒரு பிள்ளைக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு டிஃபன் பாக்ஸில் லெட்டர் வச்சு மாட்ட பார்த்தியா? அது கூட பரவாயில்ல, அந்த டிஃபன் பாக்ஸே மாறிச்சு பார்த்தியா? சரி, சாரி சொன்னியா? நான் கேட்காத சாரியாடா. சாரி கேட்டு கேட்டு சாரிக்கே அழுத்து போச்சுடா. வேற கீர்த்தி ஆஃப் டே லீவ் போல இருக்கு மச்சான். கீர்த்தி ஏன் ஆஃப் டே லீவாக இருக்கும்? அவள் ஆஃப் டே மேலே வந்துட்டான்னு வச்சுக்கோயேன், யோசிக்காமல் சாரி கேட்டுரு. பழையபடி ஃப்ரெண்டாக வச்சுருந்துக்கலாம். மூஞ்சி இப்படி இருக்காதரா, கேவலமாக இருக்குது. அட்டா ஏ ஸ்வேதா, ஐ வில் டேர்னா, இதோ வந்துட்டேன். உச்சத்தில் முத்தத்தில் வச்சிருக்கோம். ஆஃபீஸ் அசிங்கமான அசிங்கமா? சின்ன வயசுலேருந்து நல்லா படித்து இந்த ஆஃபீஸ்க்குள்ள ஒரு அழகான பொண்ணை பார்த்து அவளை எக்ஸைட் ஆகாத, பார்த்து அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணு சொல்ல வந்தேன். எப்படி சமாளிக்கிற மட்டும் பாரு, இப்போ எப்படி பண்ணுற மட்டும் பாரு, பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாரு. இப்போ நீங்கள் ஒரு ஃபைல் கொடுக்க சொல்லியிருந்தீங்கல்ல, அப்ரிஷியேட் பண்ணாரு. தேங்க்யூ அண்ணா. சரி வா, அசிங்கப்படுத்தாத.
ஹாய் மச்சான். சாரி சொல்லிட்டியா? இல்லைடா. சொன்னாதான் ஃப்ரெண்டாக வச்சிருக்க முடியும். கீர்த்தி. வேற ஐயோ ஷூ தருவ மாட்டேங்கிறானே. கிருத்தி கிருத்தி Kitty,我的 manager 我不让。ஒரு நிமிஷம் வரேன். இந்த மேனேஜர் வேற ஷூ போகிறாடே. பேசிடுவோமா? வேறு கேமராலே பேசிடலாமா? வேறு கேமராலே. கீர்த்தி கீர்த்தி போடாடே, சீக்கிரம் போயிடு. கீர்த்தி ஒரு நிமிஷம். என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க. டைம் ஆச்சா? நான் நேற்றுலேருந்து பின்னாடி சாரி சரின்னு சொல்லிருக்கேன். எதுக்குன்னு தெரியல. இனிமேல் நான் அதை பண்ண இது பண்ணு சொல்ல மாட்டேன். எது? லவ் எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்ல. அப்போ வேணா ஒன்றா சேர்ந்து இல்லை ஒன்றா சேர்ந்து லவ் பண்ணலான்னு சொன்னேன். ஓ அவ்வளோதானா? இப்போ நான் போகலாமா? தாராளமா. இங்கே பாரு, உன்ன மாதிரி பல்ல காட்டி ப்ரப்போஸ் பண்ண தெரியாது, சிரிச்சு டைலாக் பேச தெரியாது, லவ் பண்ண தெரியும். பார்த்த உடனே பிடிச்சிருந்தது, இருந்தாலும் உடனே சொன்னால் ஓவராக சீன் போடுவேன். அதான் கொஞ்சம் அலைய விட்டேன். டே லூசு, ஒரு ஃப்ரெண்டா நல்லா பாத்துக்கிட்ட, லவரா எப்படி பாத்துக்கிறேன்னு பாக்குறேன். மண்ணில் தள்ள உயிரோடு என்னை கொல்லாதே, உன் கண்கள் தான் என்னை கிள்ள, கொலகாரி மெல்ல மெல்ல குழி தோண்டி என்னை தள்ளாதே. பெண்ணே நான் என்ன சொல்ல, காதல் தான் மண்ணில் தள்ள உயிரோடு என்னை கொல்லாதே.